ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய பிரசங்க தலைப்பு, கர்த்தர் யார் மீது பிரியமாக இருப்பார்? யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? அடுத்தது யார் மேலே பிரியமாக இருப்பார்? நம்ம பரிசுத்தமா. அடுத்தது எலியாசு. அப்புறம் எழுதலாம், எழுதி போதும். படிக்கிறப்ப படிக்கல, எழுதுற படிக்கல, நாமத்தில் உட்காந்து இப்போ எழுதினாரு. சொல்லு, யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? துக்கத்தினால் வெளியேறு, சோத்திரம். யார் மேலே பிரியமாக இருப்பார்? ஏன்ப்பா என்ன கேட்குற? அதுக்கு இந்த தலை குடிச்சிட்டு இருப்பேனே. அதுக்கு தான் பாஸ்டர் பையெல்லாம் கூட்டு வர சர்ச்சைக்கு வர மாட்டான் போட்டு சில இடத்துல. பாஸ்டர் கேள்வி வரதுனால. ஹல்லேலூயா. இதுக்கு இணையான வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அவங்க? தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. உங்க வலது கை எப்படிங்க? வலது கை எப்படிங்க? என்ன சொல்ல போறீங்க? இப்படி ரெண்டு கை கூட, ரெண்டு கை கூட. சண்டை உட்காண்ட கை கூட, ரெண்டு கை கூட. இம்மா கை கொடு. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அவங்க முகத்தை பாருங்க. நீ ஒரு மகனுக்கு எந்த பக்கம் பார்ப்ப? நீ ஏதாச்சும் ஒரு பக்கம் பாரு. சொல்லுங்க, இப்போ என்ன சொல்ல போறீங்க? ஐயோ அப்பா, முடிஞ்ச பாரு பார்க்கறதுக்கு இந்த ஒரு கொலவீரோட. சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. இப்போ தான்ப்பா மொதல் சரி போகுது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. என்ன சோப் போட்டு குளிக்கிறீங்க? இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே. அதோட தேவனுடைய பிரசன்னத்தையும் போட்டு குளிச்சுங்க, என்ன பிரகாசமாக இருக்கும் முகம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நீங்க செபிக்கிற காரியம் கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருந்தால் அதை பிரியத்துடன் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஜெப குறிப்பு இருக்குது? நிறையா ஜெப குறிப்பு இருக்குதா? இருக்குது ஐயா. நான் விட்டு அன்னைக்கு கோணி ஃபுல்லாக கட்டி கொடுப்பேன் ஐயா. மெயினாக எழுது கடன் பிரச்சனை எழுதுவோம் கண்டிப்பாக. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கு என்ன நினைப்போம்? இந்த ஞாயிற்று தலைவர் வரக்கூடாது ஆண்டவரே. வரப்போ வெளில விளையாட்டு போய் செத்து ஆண்டவரே, எனக்கு காசு கேட்கக்கூடாது ஆண்டவரே. இப்படி அணைய சபை இருக்குது. கடமே கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டுப்பாளையத்தில் அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லோ. காசு மட்டும் கொடுத்தா என்ன பண்ணக்கூடாது? கொடுத்து வாங்கிடுவாங்க. நல்லா பணம் புழக்க உள்ள ஏரியா. ஆனால் கொடுத்துட்டா கேட்கக்கூடாது. மேட்டுப்பாளையம் எல்லோரும் வச்சு சின்னோண்டு ஒரு குடிசை வச்சுருப்பான். பார்த்தா அவன் அக்கௌண்ட்டில் பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் கலந்து பண்ணியிருப்பாங்களே. ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, லைவில் போயிட்டு கத்தரில் தம்பி இருக்காப்பில் அக்கௌண்ட்டில் அங்கே பேங்கில் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணலாம். நான் உங்கள் எல்லாம் சின்ன நாளாக இருக்கான் பார்க்கறது. அழுக்க வச்சு கட்டுறான். பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் அக்கௌண்ட்டை பிடிச்சிருக்கானே. அவன் வந்து எனக்கே தெரியுது. எவன் எப்படி காணும் தெரிய மாட்டேன், சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மீது கர்த்தர் பிரியமா இருப்பாரா? இப்போ நீங்கள் யாருக்கு பயப்பட போறீங்க? சொல்லுங்க. கை கொண்டு போ. ஏசப்பா, நான் உமக்கு மட்டும் பயந்திருக்க கிருபை செய்யுங்க. பயப்படுறீங்களா? உங்க மனசு கேளுங்க. பயப்படுறீங்களா? பயந்தா நான் 8 மணிலாம் உள்ள இருப்பேன் ஐயா. நம்ம தான் பயப்படுத்தி கிடையாது ஐயா. பயந்தா ஞாயிற்றுக்கு மாற மிஸ் பண்ண மாட்டேயா. பயந்தா நான் 5 மணிக்கு துதிக்க மாட்டேயா. துதிக்கிறீங்களா 5 மணிக்கு? யாரெல்லாம் அதிகாலை ஜெபம் 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 4:30க்கு 5 மணிக்கு நீ எத்தனை மணிக்கு எஞ்சி பண்ணிக்கு? நான் தான் மூஞ்சி காலையில் பார்த்தனேன் கடையில். தண்ணி பிடிச்சா வந்து தண்ணி அப்படி கொட்டு விட மூஞ்சி கற்றுக்கலாம்ப்பா. அந்த டீ கடைக்காரன்னு சொல்கிறான், நான் தண்ணி பிடிக்கிற தண்ணி அடிச்சுட்டாரான்றான். அதுக்கு மேலே போட்டு விட்றான். எனக்கு ஏற்கனவே வச்சு திட்டி கிடப்பேன். லேலூயா. தூங்கினாலும் அந்த மூஞ்சி அப்படி தப்பா இருக்குது. அப்பா என்ன திட்டுறப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்ல. அப்போ அன்பு பிள்ளைகளே, இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, தமக்கு பயந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற வேணா என்ன பண்ணுமா? கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? நீங்க பயந்துருக்கிறீங்களா? பயப்படுறியா? அதிகாலை ஜெபிக்கிற நீ? ஹலோ ஏனோக்குராஜ், பயப்படுறியா? கர்த்தருக்கு பயப்படுறியா? கர்த்தருக்கு பயந்தா கீழ்ப்படியணும். கர்த்தர் கீழ்ப்படிய நீ. நான் கீழ்ப்படிவேன், உனக்கு தெரியுமா ஐயா அப்படின்றியா? ஆங்கிலேயன்ஸ் லேடி. ஹல்லேலூயா. பயப்படணும்.
தேவ பயம் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுனா கர்த்தரை தேடுவோம். எப்போ தேடுவோம்? 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு? அதிகாலை. அதிகாலை எப்போ? இந்த கோழிலாம் அப்போலாம் பேதுரு எப்படி தான் தெரில, ஆண்டு எப்படி அப்போ உள்ள கோழிலாம் நல்லா கோழி தான் போடுறது. நானும் பாஸ்டர் மணிக்கு தூக்கம்ல உட்காந்துருக்குறோம். 1 மணி 12 மணிலாம் கோழி கூகுது. சாப்பிட போய்ட்டு பார்த்துட்டு இது என்னடா கோழி இது? அப்போ கோழி கூற சவுண்டை வச்சு எழுந்திருப்பாங்க, விடிய காலையில் எழுந்திருப்பாங்க, ஜாமக்காரம்பாங்க, பொழுது விழிச்சுப்பாங்க. இப்போ அந்த கோழி எப்போ தான் கூகுது? நைட்டு 1 மணிக்கு கூகுது, நைட்டு 12 மணிக்கு கூகுது. இதுதான் கூகுதுனாக்கா இதுக்கு சத்தக்கிட்டு இன்னொரு அந்த இன்னொரு கோழி கூகுது. அது கூட நேரம் காலெல்லாம் மாறி போச்சு. நீ மாறி போயிடா, நானும் ஒன்று எழுப்பிட்டு நிறைய எழுப்பிடுது. அதிகாலையை தேடுகிறவர்கள் இயேசு எப்போ மலைக்கு போனார்? ஜெபிக்க போனார். இப்போ எத்தனை மணிக்கு? இருட்டோட தான் எத்தனை மணி சொல்லாத? 2 to 3 சொல்லாமா? 12 மணிக்கு மேலே ஆச்சுனாவே அது என்ன டைம்? 12 மணிக்கு மேலே ஆச்சுனாவே இருட்டோடு. 1 மணிக்கு நடு ஜாமம். அதிகாலை இருட்டோடு எழுந்துடுறோம். நம்ம 7 மணிக்கு எந்திரிக்கிற வேண்டியது, 8 மணிக்கு இந்த மாவு அரைக்க வேண்டியது, 9 மணிக்கு இட்லி சுட வேண்டியது, 10 மணிக்கு தின்ன வேண்டியது, 1 மணிலாம் அப்படி தூங்க வேண்டியது. அது இந்த காலையில் இந்த பொங்கல் வடை தூக்க மாத்திரம் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே தள்ள கொண்டு சொக்க முடியாது ஆளை. அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் நீங்கள் துண்ணாலும் தூங்கினாலும் தேவனை தேடுறத விடாதீங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி அவசர சட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்க தடைச்சிட்ட வந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, சபையில் ஆரம் கட்டக்கூடாது, சபையை திறக்கக்கூடாது, சட்டம் போட்டுறாங்க. அப்புறம் எத்தனை மணிக்கு நீ பேக் மாட்டிட்டு வருவேன்? எத்தனை மணிக்கு கார் ஸ்டார்ட் பண்ணி வருவேன்? எத்தனை மணி வண்டி சபைக்குள்ள வருவேன்? எத்தனை மணிக்கு நீ ஜெபிப்பேன்? எத்தனை மணி சட்டையை அயன் பண்ணுவேன் நீ சபைக்கு வர்றதுக்கு? சபையே இருக்காத நாட்கள். ஏன் ஆண்டவர் என்ன சொல்லுறாரு? இறுதி மணி பழகில சத்தியத்தை எழுதிக்கொள்ள. கொரோனா வந்துச்சப்போ பாடல் ஆராதனை சபையெல்லாம் மாற்றப்பட்டதா? நினைக்கிறப்ப சபை நடத்தணுமா? திட்டமாக நடத்தணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தூரமாக இல்லை. இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு நமக்கு. இதெல்லாம் என்னது? எச்சரிப்பு. எவ்வளோ பாசம், எவ்வளோ விசுவாசங்க கலங்கி நின்றார்கள் சபை இல்லாமல், சத்தியம் இல்லாமல். அந்த கொரோனா டைமில் கூட நானும் பாஸ்டமாக வந்து பிள்ளைகளுக்கு ஜெபிச்சுட்டு போனேன். தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போது தமக்கு பயந்தவர்கள் மீது என்ன பண்ணுமா? கிருபைக்கு காத்தவர்கள் மீது என்ன பண்ணுமா? கர்த்தர் பிரியமாக இருக்கிற ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறைய பேர் வீட்டில் எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒரு பிரியமாக நடந்து கொள்றீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டில் ஒன்று ஒற்றுமை இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் வீட்டில் எனக்கு உங்கள் வீட்டில் ஒற்றுமை இருக்கிறீங்களா? என்னப்பா நீ தானப்பா, நான் என்னப்பா சொல்கிறது? உங்கள் வீட்டில் ஒற்றுமை இருக்கிறீங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் ஒற்றுமை இருக்கிறீங்களா? நான் பேசுறது முடிவு பண்ணிட்டேன். இந்த பாஸ் எனக்கு கூட்டிக்க கேட்குறது தெரியலையே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாங்கள் முகத்தை பார்க்க மாட்டோம், தலையை குனிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. மோசே ஜெபித்துட்டு வரும்போது அவருடைய முகத்தை பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். முற்பிதாக்கள் பார்த்து என்ன பண்ணாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தமக்கு பயந்து ஒரு கிருபை காத்து மீது கர்த்தர் என்ன பண்ணுறா? பிரியமாக இருப்பாரா? நீங்கள் பிரியமாக நடந்து கொள்ளுறீங்களா? கவனிக்கவும். நீங்கள் முதல்ல தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். யாருக்கு பிரியமாக இருக்கணும்? முதல்ல நம்ம யார் இருக்கணும்? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஒரு மேனேஜர் நம்மகிட்ட ஒரு பாசமாக அன்பாக இருந்தால், நம்ம மீது அன்பு வச்சுருந்தாக்கா, தப்பாக எனக்கு தவறான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு இருந்தால், நம்பிக்கையுரிய மனுஷனாக இருந்தால், நம்ம லீவ் கொடுத்தா கூட அண்ணா எடுத்துங்கண்ணே, தம்பி எடுத்துங்க போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதே சிறுசினால தான் என்ன பண்ணுவார்? லீவ்லாம் போட, நீ ஓனாட்ட பேசியே தான் போ, ஓட லீவ் கொடுக்கணும்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவேனா? கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போது இந்த அன்பு அதுதான் பசங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நடத்தும். அன்பு இல்லாத மனுஷன் என்ன பண்ண? தேவனை அறியாது. அப்போது அன்பு இருந்தால் கந்தத்தில் அவங்க கோபமாக பேசினா கூட என்ன பண்ணுது? தெரியாது, குற்றமாக தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கவனிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் பிரியமாக நடந்து கொண்டிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரியமாக இருக்கிறீங்களா? வேதத்தை எதில் படிக்க பிரியமாக இருக்கணும்னாக்கா, பிரசங்கத்தை கேட்க பிரியமாக இருக்கணும், சத்தியத்தை கேட்க பிரியமாக இருக்கணும். எதை கேட்க தெரியும்னா, பரிசுத்தமாக வாழ பிரியமாக இருக்கணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள பிரியமாக இருக்கணும். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால்
உங்களில் யாவரும் பிரியமாக இருப்பார்கள். நீங்கள் என்ன பண்ண முதல்ல இந்த ஜெபம், இந்த பிரசங்கம், இந்த அபிஷேகம், அதிகாலை ஜெபம், அவருடைய சமூகம், இதை காண நீங்கள் வாஞ்சையாக பிரியமாக இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பீங்க. அப்போ ஏன் உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் சண்டை போடுற முடியல மாற்றுவார். ஏன்? அந்த நெருக்கம் வரும்போது அப்போ கர்த்தரை தேடுங்க ஓடி போய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரிடம் பிரியமா இருந்தால் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்க மனைவி கீழ்ப்படிவார்கள், உங்க கணவர் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலண்டா எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இந்த பிரசங்கம் அங்கே வந்துச்சு. இந்த வார்த்தை 147:11 வாசிங்களா. தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கிற மேலே பிரியமா இருப்பாரா. நீங்க பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு நம்மளுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தால தான் நம்ம உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டதுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஏன்னா வருகிற நாட்கள் கொடிதாய் காணப்படும். அல்லேலூயா. இதை அசட்டை பண்ணாமல், மிஸ் பண்ணாமல், தள்ளி போடாமல், பின்பற்றில் போகாமல் சபைக்கு வந்து உட்காந்தோட வார்த்தை கேட்குறீங்களே, நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீர்கள், உங்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு இது இவர்கள் யாராக இருக்க கர்த்தர் விரும்புகிறாருன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கும் அவர்கள் கிருபைக்கும் காத்திருந்தால் உங்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருப்பார். கற்பனை என்னம்மா? தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகள். அல்லேலூயா. இது மேலே பிரியமாக இருக்கணும். அப்போது இப்படி பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வேதத்தில் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஒரு மனுஷன் நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். யார் பயந்தது? ஆபிரகாம் என்ன பண்ணா? கர்த்தருக்கு பயந்தான். அப்போ கர்த்தருக்கு பயந்தான், அவன் சத்தத்தை கேட்டான். சத்தத்தை கேட்டதுனால கட்டளையும் பிரமாணங்களையும் காத்து கொண்டு நடந்தான். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார், நடத்தினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்தின வழியிலே கொண்டு போன வழியில் நடந்தான், செயல்பட்டான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தர் ஆபிரகாமை அவர் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் சந்ததியோடு ஒரு ஆசீர்வாதம், கட்டளை, பிரமாணம் இருந்தது. பிரியமானவர்களே, அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான். இன்று நீங்களும் கர்த்தருக்கு பிரியமான பாடுகளையும் துக்கங்களையும் சகித்து கொண்டு வழியை நீங்கள் சபைப்படுத்தினா நடந்தீங்கன்னா, கடினமான பாதையில் கடந்து வந்தா, கர்த்தர் நடத்துகிற பாதையில் நடந்து வந்தா, கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. தேவ பயம் உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ண வேண்டும். இப்படி நடந்து கொண்டால் உங்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. தேவ பயம், அதுதான் எல்லாம் எது வராது. கர்த்தருடைய பயம் அங்கே இருந்தால் தான் பிரியமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசனத்தை அப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பாருங்களேன். தமக்கு பயந்து, நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் உனக்கு. நீ பயந்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் கூட உனக்கு கிருபைக்கு நீ காத்திருப்ப. கிருபைனா என்ன? இரக்கனா என்ன? இரக்கனா என்ன? கிருபைனா என்ன? போன வாரம் ஒரு வசனம் கேட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு டவுட்டு கொண்டு கேட்டேன், சொன்னீங்க, கண்டுபிடிச்சிங்களா? என்ன சொன்ன நேற்று என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம் போன வாரம்? உங்களுக்கு என்ன கேள்வி கொடுத்தேன்? கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த வசனங்கள், கண்டுபிடிச்சிங்களா? என்ன சொன்னேன்? ஒரு செங்கமே மறந்து போச்சுங்க. ஏன் பாச ஞாபகம் போட்டது? அல்லேலூயா. கிருபைனா என்னம்மா? இரக்கம். அடுத்தது அன்பு, தயவு. இதெல்லாம் இரக்கம், கிருபை, இதெல்லாம் தயவு. தயவு கட்ட மாட்டாங்களாப்பா, மனசாட்சி இல்லையாப்பா, அப்பா கொஞ்சம் மனசு இறங்கப்பான்றோம் இல்லையா? இதுதான் இந்த இரக்கம், ரட்சிப்பு, கிருபை. இது நம்ம இது இருக்கணும். அப்போ அப்படி நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறார். முதல்ல நாம பயந்து நடந்தாதான் அந்த கிருபைக்கு காத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம பயப்படணும். முதல்ல நமக்குள்ள அந்த பயம் இருந்தால் தான் அந்த கிருபை நமக்கு வரும். இல்லை வராது. கிருபை என்ன பண்ணாது? கிடைக்காது, வராது. நீ கர்த்தருக்கு பயந்தா ஒரு கிருபை காத்திருப்ப. அவர் கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணும்? உன் சந்ததி ஆசிக்கப்படும், உன் குடும்பத்தை நடத்துவ. கர்த்தருடைய உண்மையிலும் உன் சந்ததி மீதும் அவருடைய ஆசீர்வாதம், கிருபை எல்லாம் கூட இருக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், யார் மேல் பிரியமா இருப்பார் கர்த்தர்? இப்போ ஆபிரகாம் பார்த்தோம், சுதந்திரத்தை பிடிச்சு கொண்டான். இப்போ கர்த்தர் யார் மீது பிரியமா இருப்பார்னா, கர்த்தருக்கு யோபு 33:26 வாசிங்களேன். யார் மீது கர்த்தர் பிரியமா இருப்பாரா? வசனம் எடுக்கலையா? யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை
கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் அவர் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு பலனை கொடுப்பார். அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. இப்படியே முடிஞ்சது. யோபு எப்படி ஜெபிச்சிருப்பான்? யோபு எப்படி ஜெபிச்சிருப்பான்? கம்பீரம் எங்கே இருந்துச்சு? யாருக்குள்ளே இருந்தது அந்த கம்பீரம்? யாருக்குள்ளே இருந்தது கம்பீரம்? இப்போ சங்கீத வாசிக்கிறோம். யாரோட சங்கீத வாசிக்கிறோம்? தாவீதுக்குள்ளே இருந்தது, ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது, மோசேக்குள்ளே இருந்தது, பவுலுக்குள்ளே இருந்தது. அதனால தான் கம்பீரத்தோட வசந்த பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, பிரைஸ் லார்ட். யார் இது? யார் விண்ணப்பம் பண்ணுறது? இது யோபு. ஏன் விண்ணப்பம் பண்ணுறான்? என்ன காரியத்தை ரொம்ப விண்ணப்பம் பண்ணுறான்? எதுக்காக ஜெபிக்கிறான் அவன்? எதுக்கு ஜெபிக்கணும்? யாரை கேட்குறான்? எதுக்கு ஜெபிக்கணும்? என்னத்துக்காக ஜெபிக்கிறான்? என்ன குறை அவனுக்கு? இதெல்லாம் கேள்விகள் வசந்தம் வைக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறான்னா விடுதலைக்காக. என்ன காரியம் ஜெபிக்கிறான்னா உடம்பு ஃபுல்லாக புண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படி ஜெபிச்சான்? அவனுக்காக ஜெபிச்சானா, என்னை போல உள்ளவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதனால் அவன் சிறை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையோடு பிரச்சனை 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 உட்காந்துருக்கு பார்த்தீங்க. நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. பிரச்சனையை நீ வரியா? வா, நான் ஏசு நான் வந்து நினைக்கிறேன், வா. பிரைஸ் லார்ட். அவன் இந்த பார்த்தீங்கன்னாக்கா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண போது, இப்போ நீங்கள் யார் நோக்கி ஜெபிக்கிறீங்க? யார் நோக்கி ஜெபிக்கணும்? தேவனை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? கால நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காப்பி சுட்டுச்சா? தண்ணி வந்துச்சா? அரிசி ஊற வச்சிட்டியா? காய் வெட்டிட்டியா? தக்காளி வெங்காயம் விட்டாச்சா? துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? ஜெபிக்கிறப்ப இந்த வெள்ளம் எடுத்துகிட்ருக்கோம். குழம்பு கொதிச்சிச்சா? தட்டை வெளியே எடுத்துரு. கேஸ் ஆன் பண்ணி வச்சா? ஆஃப் பண்ணி வச்சா? தண்ணி மூடி வச்சா? இதெல்லாம் ஜெபத்தில் நடந்துகிட்ருக்கோம். போக்கும் வருத்தமா சிறு பிள்ளையாய் காணப்பட சாலமன் சொல்லுறான். என்ன சொல்கிறான்? போக்கு வருத்தமா சிறு பிள்ளையாக இருக்காதீங்க ஜெபத்தில். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. முதல்ல ஜெப நேரத்தை பிசாசு திருடக்கூடாது. இது நீங்கள் செய்யலை, பிசாசு திருடி கொண்டு கொடுக்குறான். ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடுங்கள். நீ 5 மணிக்கு மேலே தூங்குனாவே அடுத்த மணிக்கு 8 மணிக்கு பிசாசு உட்காந்துருவான். உனக்கு என்னெல்லாம் நீ செய்ய பிரயாசப்படுற அடுத்த நிமிஷம் தேவனுக்குள்ளே போகுது உண்டவே மாட்டான். உன்னை 4 to 5 ஜெப நேரம் ஒதுக்கிக்கோ. இந்த ஜெப நேரத்துக்குள்ளே நீ போயிட்டீன்னா, நீ ஆண்டு கொடுக்க நேரத்தை நீ கொடுக்காம விட்டினாக்கா ஓ நேரத்தை அவன் திருட ஆரம்பிச்சிருவான். 10 நிமிஷம் செய்ய வேண்டியவளை 1 hour ஆக்கி விட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கு நீங்கள் பயந்து நடக்கணும்? தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அவன் அவனுடைய சமூகத்தை எப்படி பண்ணனா? கம்பீரத்தோட. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தமாத்துது. கர்த்தாவே நான் முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன். எப்படி? முழு பலத்தோடு, முழு பலம் தூங்கிக்கிட்டே. என் ஆத்துமாவே கட்ட சாட்டு முழு பலம், முயி பலம். முழு பூசியோட பூசி முயிட்டோட கம்மியாக உட்காந்துருக்கான். அப்போ சத்தம் வெளியே வராது. முழு பலத்தோடு. இந்த முழு பலம் யார் கூப்பிட்டு தேவத்தில்? யார் கூப்பிட்டு? முழு பலன் யாருக்குள்ள இருந்தது? கத்தை எப்படி தர சொல்றாரு? முழு இருந்தது. அப்புறம் எப்படி கூப்பிடுறாரு? நான் பாட்டு மட்டும் பாடுறேன். முயலத்தோடு ஆராதிப்பேன், முய் பலத்தோடு துதிப்பேன். அதோட சரி. ஆராதனை ஆராதனை, சண்டை மட்டும் ஆராதனை, சண்டையோடு ஆராதனை, சண்டையோடு மட்டும் ஆராதனை. இப்போ ஆட்டை விட்டுருவோம். சில பேர் நம்ம சாப்பிட்டுலாம் மோல் அடிச்சு போயிட்டுருப்பான். இந்த மோல் அடிச்சு போயிட்டு இருக்கிறப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து டிங் 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 டிங்னு அடிச்சு போயிட்டுருப்பான். இவன் சும்மா இருக்க மாட்டேன், அடிக்கிறவன் டங்கடா கண்டங்கடா அடிச்சு கிடப்பான். அவன் என்ன பண்ணுறவன் டிங்னு அடிச்சு டெங்கடா கண்டுங்கன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்குது. நல்லா போயிட்டு இருந்திருப்போம். வெண்கல சர்ப்பத்தை பார்க்காமல் கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும்படியாக ஆளாயிட்டோம். என்ன பார்த்தோம் நம்மங்க? கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிச்சு போட்டுச்சான். கடிக்குமா பாம்பு? அலையிலேயே அது கட்ட. கொல்லிவாய் சர்ப்பம் கடித்ததினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை நோக்கி சிலுவை நோக்கி பார்க்கணுமா? கொல்லிவாய் சர்ப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாக்கிரதை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு. இந்த ஜெய்ஹிந்த் எப்படி சொல்லுவாங்க? ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க?
எப்படிம்மா சொல்லுவாங்க? இளையஸ் எப்படி சொல்லுவாங்க? நீ படிக்கலையா? ஸ்கூல் பக்கம் போலியா? சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ஜெயகிந்த் எப்படி சொல்லுவாங்க? எப்படிப்பா சொல்லுவாங்க? ஸ்கூல் சொல்லுங்களா? எப்படி ஜெயகிந்த் எப்படி சொல்லுவாங்க? ஜெயகிரி அப்படியே சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? அப்படியா? அட்டென்ஷன். அட்டென்ஷன். ஹல்லேலூயா. அப்போ என்ன கம்பீரத்தோட சொல்கிறாங்கம்மா? இந்த கம்பீர சத்தம் வரணும். யாருக்குள்ளே வந்ததுனாக்கா அப்புறம் சிரிச்சுக்கலாம். முடிச்சுக்கோ. சிரிப்பாடு இப்போ புரியாமல் சிரிக்காத. எப்படின்னாக்கா இந்த கம்பீர சத்தம் தானியேலுக்குள்ளே இருந்தது, பவுலுக்குள்ளே இருந்தது, ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது, நோவாக்குள்ளே இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியாக்குள்ளே இருந்தது, பாடுள்ள மனுஷன். அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த கம்பீர சத்தம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அப்படியே புதிய ஏற்பாட்டு வந்து அப்படியே 10 பேர் இருந்தது. ஹல்லேலூயா. 10 பேர் சொல்கிறாங்க, கூப்பிடாத, டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் இன்னும் உறக்க சத்தமா, இந்த ஒரு வாட்டி என் சத்தத்தை நான் அவ்வளோ சத்தம் கூட்டுருவேன், இந்த சத்தம் எப்படியாவது இயேசு காலை கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் உங்களுடைய ஜெபத்தில் அப்படி கூட்டு பாருங்க. இந்த ஒருவேளை செபிக்கிற இந்த ஜெபத்தை எப்படியாவது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். அப்ப அந்த சேர்க்கிற ஜெபத்தை தேவ தூதன் வீட்டில் இருக்கிறான், நீ செபிக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறான், உங்களை வலது பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறன்னு அந்த ஜெபம் பிரியமா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ப்பான். நீ பிரியமா இல்லைன்னு சேர்க்க மாட்டான், கொண்டு போக மாட்டான். கர்த்தருடைய ஆவியான சவுலை விட்டு விலகுதே தெரியாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தோடு என் பிள்ளைங்களை ஒரு நாள் அடிச்சு ஜெபத்தில் அடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கணும், தைரியம் இருக்கணும், கம்பீர சத்தம் இருக்கணும். எக்கால சத்தம் நான் எனக்குள்ள மௌனம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:17 சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது வல்லமை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது விலையேற பெற்றது. அதை கேட்கிற வாசிக்கிற யாவரும் வந்து தேவனுடைய பலன் இறங்கும். அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து வெறுமையா போகாது, வெறுமையா வராது, அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. விதைத்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், ரசித்து பாருங்கள், அவரோட நடக பழக சொல்லி பாருங்கள், தேவன் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்துல சூழல்ல யோபு அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி பார்த்து, ஹல்லேலூயா, எப்படிங்க அவருக்கு அவன் மேல் பிரியமாகி. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது? முட்டி மோதி அலமோதி அழுது செபிக்கிற அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்போ யோபுடைய ஜெபத்துக்கு பிரியமா இறங்குறாராங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? காலை எழுந்து ஜெபிக்கிறியா? ப்ரெஷ் பண்ணி ஜெபிக்கிறியா? டீ குடிச்சு ஜெபிக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காலையில் ஜெபத்தை கேட்கணும். காலையில் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். ஜெபத்தை அந்த மனுஷன் பாருங்களேன், அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நீதினா என்னங்க? நீதினா என்னம்மா? எனக்கு பேதி தெரியும், நீதி தெரியாதையா அப்படின்றீங்களா? நீதினா என்ன? உண்மை, சத்தியம். ஹல்லேலூயா. நீதியின் பலன் ஜீவன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இதை கர்த்தர் கொடுப்பாரா? இதை யோபு கொடுத்தார். அப்ப அந்த நீதி எதை குறிக்கிறது? விருட்சகம், நீதியின் விருட்சகம், நீதியின் ஜீவன். இப்போ அந்த நீதி என்றால் நீதியின் பலனை கொடுப்பார்னா அவனுக்கு ரெட்டிப்பான இழந்து போன சரீரத்துடைய பலத்தை, ஜீவனை ஆண்டவர் மீண்டுமாய் நீதியின் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனை எப்படி கூப்பிடுறீர்கள்? கம்பீரமாய் கூப்பிடுறீங்களா? உரத்த சத்தமாய் கூப்பிடுறீங்களா? நினை ஜீவனோட கூப்பிடுறீங்களா? ஜீவன் போகுவரை கூப்பிடுறீங்களா? கர்த்தருக்கு ஜீவன் உள்ளவரை கூப்பிடுங்கள். விழிப்போடு கூப்பிடுங்கள், துடிப்போடு கூப்பிடுங்கள், நன்றி நினைப்போடு கூப்பிடுங்கள், முழு பலத்தோடு கூப்பிடுங்கள், முடிந்தவரை கூப்பிடுங்கள், முக்கியமாக கூப்பிடுங்கள், முக்கியமானவரை கூப்பிடுங்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரை கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்று உங்களையும் கர்த்தர் அந்த மரித்து போன லாசரை எழுப்பின தேவன் ஒன்றையும் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மரித்து போய் இருக்கிற ஜெப விண்ணப்பம் பண்ணுகிற ஆவி மீண்டும் கர்த்தர் துளிரிட செய்வாராக. ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யார் மேல் பிரியமா இருப்பார் பார்த்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரத்த சத்தமாய் கூப்பிட பிரியமா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம், உண்மையாய் நடப்பவர்கள் மீது பிரியமா இருப்பாராம். அடுத்து என்ன காரியம் பார்த்தோம் நம்ம? அடுத்தது 2ல் என்ன பார்த்தோம்? யார் மேல் பிரியமா இருப்பார் பார்த்தோம். தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் மனிதர் மீது பிரியமா இருப்பார். யார் விண்ணப்பம் பண்ணது? யோபு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? பயத்துடன் தமக்கு பயத்தோட கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் பிரியமா இருப்பார். 2வது காரியம்
என்னப்பா ரெண்டாவது காரியம்? விண்ணப்பம் பண்ணுவார். யார் மேல் பிரியமா இருப்பார்னா தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ற மனிதர் மீது பிரியமா இருப்பார். மூன்றாவது காரியம் உண்மையா நடப்பவர்கள் மீது பிரியமா இருப்பாரா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம். இன்னைக்கு முடிவு பண்ணீங்க. சொல்லுங்க, உங்க கை பிடிங்க, வலது கை பிடிங்க, வலது கை பிடிங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, கைப்பிடி கைப்பிடிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எந்த கை கொடுக்குறதே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லாதீங்க. ஏசப்பா கண்ணை குத்துவாரு. ஆமாம், கண்டுபிடிப்பார் உடனே. ஆமாம், பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ பொய் சொல்லி தேவனுக்கு அருவருப்பாவதை விட பிரியமாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுவோம். அப்படி நடந்து கொண்டால் பரலோகத்தில் நம்முடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும், நினைப்பூட்டப்பட்டிருக்கும். நீ போகும்பொழுது கர்த்தர் உன்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்ளுவார். விட்டுருப்பா இல்லையிலும் என்ன பிடிச்சவர் ஈத்துக்கார் அப்படி போட்டு. அல்லேலூயா. சரி, பொய் உதடு என்னவா? கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்ப உண்மையா நடக்கிறவருக்கு அவருக்கு பிரியம். மூன்றாவது காரியம், பிரியமானவர்களே, நீங்கள் பொய் சொல்லாம இருந்தா கர்த்தர் உங்களுக்கு பிரியமா இருப்பார். நீங்களும் பிரியமா இருக்க முடியாது. நீங்க பொய் சொன்னீங்கன்னா பிரியமா இருக்க முடியாது. பொய் பேசாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பிரியமா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அருவருப்பார். உண்மையா நடக்கிறவர்களுக்கும் அவருக்கு பிரியம். அப்ப உண்மையா நடக்கிற மனுஷன் யார் வேதத்தில் உண்மை நடந்தனாக்கா? மோசே. எப்படி இருந்தா? மோசே எப்படி இருந்தா? மோசே என் வீடெங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யார் மீது கர்த்தர் பிரியமா இருப்பார்னா, இந்த மோசே இங்கே பார்த்தோமல்ல, உண்மையா இருக்கிற மனுஷன் மீது கர்த்தர் பிரியமா இருந்தார். யார் பிரியமா? அந்த விதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள், முக்கியமாக தாவீது, யோபு, நோவா, மோசே, பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்களோ அவருடைய பெயர்கள் வேதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். கவனிக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா நடந்தார்களோ, பிரியமா ஊழியம் செய்தார்களோ அவருடைய பெயர்கள் வேதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். பிரியமில் நடந்தவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டிருக்கும். இல்லை அவங்களுக்கு பின்னால் சாட்சி கெட்டு போயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சாட்சி கெட்டு போக பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். அப்போ நீதிமொழிகள் 12:20 பார்க்கணும். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம். இப்போ நீ யாருக்கு பிரியமா இருக்க பிரயாசப்படாத. முதல்ல கர்த்தருக்கு பிரியமாறு. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மற்ற எல்லாருக்கும் நீ பிரியமா இருப்ப. அல்லேலூயா. நீங்கள் பொய் சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருக்க மாட்டார். பிரியமா இருக்கணும்னா நீ பொய் சொல்லாம இருக்கணும். நீங்களும் பிரியமா இருக்க முடியாது. பொய் பேசாதீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மையை நடக்கிறவருக்கு பிரியம். சரி, அடுத்தது யார் மேல பிரியமா இருக்காருன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? யாருங்க அவங்க? உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன்கிட்ட எவன், அதுக்கு வசனம் 9 கொரிந்தியர் 9:7, எவன் பார்த்தினாக்கா மந்தையை மேய்த்து அதன் பலனை சாப்பிடாத இருப்பான்னு வசனம் இருக்கும். அதை வாசிங்க. அடுத்ததாக யார் மீது கர்த்தர் பிரியமா இருப்பார்னா, தன்னுடைய ஜனத்தின் மீது பிரியமா இருப்பாராம். சங்கீதம் 149:4 வாசி முடிச்சிடலாம். 149:4 எடுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. நீங்க சாந்தமா இருந்தா ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உங்களை அலங்கரிப்பாரா. அல்லேலூயா. நீ வேணா அலங்கரிக்கலாம், பட்டு புடையும் மேக்கப் செட்டும் போட்டுட்டு உட்காந்து கண்ணாடி முன்னே அலங்கரிக்கலாம். அந்த அலங்காரம் பவுடர்லாம் கலைஞ்சி போயிடும். ஆனால் கர்த்தருடைய அலங்காரங்கள் பார்த்தீங்களா, உனக்கு ஜீவ கிரீடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். கர்த்தர் நீ துதிக்கிற ஜனமா இருந்தினா, பிரியமுள்ள ஜனமா இருந்தினா, உன் மீது பிரியமா வைத்து சாந்த குணமா இருந்தினாக்கா, அல்லேலூயா, உன்னை என்ன பண்ணாரா? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். மோசே சாந்த குணமாக இருந்தான். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமி என்ன பண்ணுவாங்களா? சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். இந்த கொடுக்கப்பட்ட பூமி உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், நாட்கள் நீடித்திருக்கணும்னாக்கா நீ என்ன பண்ணணுமா? சாந்த குணமெல்லாம் இருக்கணும், ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படணும். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரசன்ன தலைப்பு என்ன பார்த்தோம்? யாருக்கு பிரசன்ன தலைப்பு என்ன பார்த்தோம்? கர்த்தர் யார் மீது பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் இது போல இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார்.
என் பிரியமே என் ரூபவதியே நான் ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன் வாருமே என் பிரியமே என் ரூபவதியே நான் ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன் வாருமே நான் கலங்குறேன் தவிக்கிறேன் வாடுறேன் உம்மை காணாமல் மனம் வருந்தி பாடுறேன் நான் கலங்குறேன் தவிக்கிறேன் வாடுறேன் உம்மை காணாமல் மனம் வருந்தி பாடுறேன் என் நேசர் எங்கே போனா தெரியல நிலத்துற தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை என் நேசர் எங்கே போனா தெரியல நிலத்துற தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை என் பிரியமே என் ரூபவதியே நான் ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன் வாருமே மனக்குதே மனசெல்லாம் மாதுளை போ நீ வரவில்லை என்ற சோகத்தாலே வாடி போகுது மனக்குதே மனசெல்லாம் மாதுளை போ நீ வரவில்லை என்ற சோகத்தாலே வாடி போகுது ஏ உள்ளமே உமக்குத்தான் இசையா ஏ உள்ளமே உமக்குத்தான் இசையா நான் தேடுறேன் பார்த்தா சொல்லு என் கண்கள் என்ற குளமாக மாறுதே நான் கலங்குறேன் தவிக்கிறேன் வாடுறேன் உம்மை காணாமல் மனம் வருந்தி பாடுறேன் நான் கலங்குறேன் தவிக்கிறேன் வாடுறேன் உம்மை காணாமல் மனம் வருந்தி பாடுறேன் என் நேசர் எங்கே போனார் தெரியல நான் நிலத்தூர் தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை என் பிரியமே என் ரூபவதி என்று கர்த்தர் அழைக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர் செய்தால் கர்த்தர் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் உன்னுடைய ஊழியத்தின் மீதும் உன்னுடைய ஜெபத்தின் மீதும் கர்த்தர் பிரியமா இருப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமென் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க